ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அந்த காலத்திலேருந்து பாரம்பரியமாக செய்யக்கூடிய ஆரோக்கியமான பிரண்டை குழம்பு எப்படி செய்யலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிரண்டை குழம்பு நிறைய மெத்தடில் செய்யலாம். இன்னைக்கு சின்ன பசங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிட்ற மாதிரி டேஸ்டியாகவும் ஈஸியான மெத்தட்லையும் செஞ்சு காமிச்சிருக்கேன். நம்ம சேனலில் ஆல்ரெடி 40 வகையான குழம்பு ரெசிபிஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதையும் பார்த்து ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். பேனில் 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1/2 ஸ்பூன் மல்லி, 8 சிகப்பு மிளகாய் சேர்த்து ட்ரை ஃப்ரை பண்ணிக்கணும். நல்ல சூடு ஏறி லைட்டாக சிவந்து வந்த பிறகு ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற விட்டுட்டு ஆறின பிறகு கொரன்னு பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். அதே பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து எண்ணெய் லைட்டாக ஹீட்டான பிறகு ஒரு கைப்பிடி அளவுக்கு நறுக்கின பிரண்டை சேர்த்து வதக்கணும். பிரண்டை எப்பொழுதும் போல் நம்ம நார் நீக்கிட்டு கட் பண்ணி எடுத்துக்கணும். பிரண்டை உங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் கடையில் வாங்கினாலும் சரி நல்லா பிஞ்சாக சூஸ் பண்ணி எடுத்துக்கணும். இளம் பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய பிஞ்சு பிரண்டை தான் அதிகமாக நார் இருக்காது, க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும், அதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது கூட ஒரு கை அளவுக்கு பிரண்டை இலை காம்பை நீக்கிட்டு இலையை மட்டும் நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துட்டு அதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். பிரண்டை இலை வதக்கும் பொழுது டப்பு டப்புன்னு வெடிக்கும், மேலெல்லாம் தெறிக்கும். ஸோ ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு தள்ளி நின்று வதக்கி விடுங்க. இது மாதிரி இலை கலர் மாறாமல் ஓரளவுக்கு வதங்கின பிறகு இதை எடுத்து ஆற விட்டுட்டு குழம்பு தாளிக்கிறதுக்கு மண்பானை வச்சுக்கலாம். கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து ஆயில் லைட்டாக ஹீட்டான பிறகு 1/2 ஸ்பூன் கடுகு தாளித்து 20 சாம்பார் வெங்காயத்தை முழுசாக நறுக்காமல் முழுசாக போட்டு வதக்கி விட்டுக்கணும். ஸ்டவ்வை மீடியமாக வச்சு நல்லா வதக்கிக்கணும். பிரண்டையை நல்லெண்ணெயில் வதக்கும் பொழுது பிரண்டையோட முழு மருத்துவ குணமும் நமக்கு கிடைக்கும். அதனால கண்டிப்பாக இந்த குழம்பு நல்லெண்ணெய் சேர்த்து செய்யுங்க. பிரண்டையை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு 2 hours ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லான பிறகு எடுத்துகிட்டு நறுக்கினோம் அப்படின்னா கையில் அரிப்போ அல்லது குத்தல் வலியோ இருக்காது. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு வதக்கி வச்சுருக்க பிரண்டையில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி இது கூட சேர்த்துக்கணும். கூடவே 2 ஸ்பூன் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க பொடியையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கணும். இந்த குழம்புல பிரண்டையோட அரிப்பு கொஞ்சம் கூட தெரியாது, அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம பிஞ்சாக பறித்து செஞ்சுருக்கோம், அதே மாதிரி நல்லெண்ணெய் சேர்த்து வதக்கி ப்ராப்பராக செஞ்சுருக்கிறதுனால இதில் கொஞ்சம் கூட அரிப்பே தெரியாது. எல்லாருமே சாப்பிட்லாம், சின்ன பசங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூட 4 பேர் சாப்பிட்றதுக்கான குழம்பு செய்கிறதுக்கு நீங்கள் எப்பொழுதுமே எவ்வளோ புளித்தண்ணி சேர்ப்பீங்களோ அதே மாதிரி புளித்தண்ணி சேர்த்து கொஞ்சமாக பெருங்காயம், தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க விட்டுக்கணும். இது கொதித்து வர்ற சமயத்தில் பேலன்ஸ் இருக்க பொடியையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் கொதிக்க விடணும். வெங்காயம் உடனடியாக வெந்துடும். மசாலாவோட பச்சை வாசம்லாம் போன பிறகு நல்லா கொதித்து திக்காகும் குழம்பு. அதே சமயத்தில் எண்ணெய் பிரிஞ்சு வரும், அது வரைக்கும் கொதிக்க விடணும். பிரண்டையோட மருத்துவ குணம் எல்லாருக்குமே தெரியும். சின்னவங்க பெரிய பசங்க எல்லாருமே கண்டிப்பாக மாதம் ஒரு முறை சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த குழம்பு ரைஸோடு சாப்பிட மட்டும் இல்லை, இட்லிக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி அரிசி உப்புமா செய்யும்பொழுது கண்டிப்பாக இந்த குழம்பு செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். வெஜிடபிள்ஸ் மாதிரி டெய்லி சாப்பிட்ணுன்ற அவசியம் இல்லை. பிரண்டையை மாதம் ஒரு முறை நீங்கள் எப்படியாவது உங்கள் உணவில் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் ஃபுல்லாகவே ஹார்ட் அட்டாக்ன்றது வரவே வராது. கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிட மறந்துடாதீங்க. வணக்கம்.